பாபா பூபதி எங்க வந்திருக்கோம்? எங்கயா ஆறு எங்க வந்தோம், எப்படி வந்தோம்னு எனக்கு தெரியல. தெரியாது, ஏன்னா காதல் உலகத்துல சஞ்சாரம் பண்ணிடுமோ இல்லையோ, அதனால தெரியாது. ஆனா நம்ம காருக்கு தெரிஞ்சு கரெக்டான இடத்துல வந்து நின்னுட்டது. ஆமா, காரு ஓட்டின செய். உன்னை தனியா கூப்பிட்டு நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி கேட்டுடுறதுன்னு ஒரு பிளான் பண்ணி இங்க கொண்டு வந்தேன். ஆனா நான் நைசா கேட்ட கேள்விக்கு நீ கொடுத்த பதில் அத பத்தி கேட்க வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுது. அதான் அதிர்ஷ்டசாலி எங்கிறதுக்கு அடையாளம். சந்தேகம் என்ன, சில கதைகள்ல அப்பா அம்மா நிச்சயம் பண்ற புருஷனை பெண் வெறுக்கிறதும் இன்னொருத்தரை காதலிக்கிறதும் நவநாகரிகம், ஃபேஷன் ஆஃப் தி டே. சில கதையில என்ன, எல்லா கதையிலயும் அப்படிதான். எல்லா பச்சை லெக்கா ஏக லெக்கா. நம்ம கதையும் அது மாதிரி ஆயிடுமோன்னு பார்த்தேன். நீ சந்தேகப்பட்டது சரியில்லை. இனிமே ஏது, நம்ம கல்யாணத்துல பெத்தவங்க இஷ்டமும் பசங்க இஷ்டமும் ஒளியும் ஒளியும் போல இணைஞ்சிருக்கும். இந்த பேசும் படத்துல பிக்சர் அண்ட் சவுண்ட் சிங்க் ஆகிற மாதிரி. ஃபைன் ஐடியா. நகமும் சதையும் போல நம்ம உறவு. இது பழைய உபமானம் இருந்தாலும் இந்த இடத்துக்கு கனபுரத்தம். பீச்சும் கடலும் போல பிரிக்க முடியாத நம்ம உறவு. போதுமா பாப்பா? நிறுத்து, இனிமே பேசினா மூச்சு ஆயிடுவேன். அறக்கட்ட தம்புரா சுதி மாதிரி உன் காதல் மொழிகள் என் காதுகளில் ஒலிக்கிறது என் கண்ணே. விளையாடுறது போவோம், அப்பா காத்துட்டு இருப்பா, நான் போலாம். श्यामलजी மோகன முதலியார். ஜெய்ஹிந்த். சுந்தர முதலியாரா? அவர் இப்பதான் அவசரமா வீட்டுக்கு போனாரு. இன்னொரு அரை மணி நேரத்துல திரும்பி வந்துருவாரு. வந்தோன்னு சொல்றேன். ஜெய்ஹிந்த். அப்போ தம்பி பூபதி கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு அமெரிக்கா எல்லாம் போயிட்டு வந்து கிராமத்துல உட்கார்ந்து உணவு உற்பத்தியில ஈடுபட போறாங்கன்னா மோகன சுந்தரம் கம்பெனிக்கு முழு முதலாளி நீங்க தான். ஆமா, முழு முதலாளி. அதனாலதான் அவ்வளவு பொறுப்பு இல்லாம பேசுறாரு. தாட்சண்யம் தனநாசம். ஆமா, தாட்சண்யம் தனநாசம். கேட்டவனுக்கெல்லாம் கடன். பொறுப்பு இல்லாம இப்படி கொடுத்து விட்டா மோகன முதல்ல என்ன செய்யறது, என்ன பண்றது? ஐயா ஜெயமாரா சார். சார் என்னையா சாரு? ஐயான்னு அழகா தமிழ்லயே சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இருந்தாலும் அந்த சாருக்கு இருக்கிற ஒரு கௌரவம் கம்பீரம் ஐயாவுக்கு அவ்வளவு இருக்கிறதா தெரியலீங்க. இப்போ நான் உங்களோட ஐயா, நீங்க என்ன ஐயா அப்படின்னு கூப்பிட்டா ரெண்டு பேர்ல மரியாதையா இருக்குங்க. அதுவும் சரிதான். இப்போ நீங்க என்ன சார்னு கூப்பிடுங்க, சும்மா கூப்பிடுங்க, மெல்லிய பிடிச்ச அமுக்குறாப்புல இருக்கும். ஆனா அர்த்தம் உண்மைதானுங்க. அதுவும் சரிதான். அதான் அவனுக்கு காரணம் பங்கு கொடுக்கணுங்கிறான் பூபதி. தம்பி பூபதிகளா? சொல்லுவாரு. இந்த ஸ்தானத்துல வந்து உட்காந்துக்கிட்டு சொல்லட்டுமுங்க. அப்பவும் சொல்லுவாரு, சொன்னபடி செய்யட்டும், அப்புறம் பேசுவோம். அட அது ஏன் அவன் பேர்ல அவ்வளவு நம்பிக்கை? உங்களோட ஒரு மனுஷன் காங்கிரஸ்ல சேர்ந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. அந்த காலத்துல இந்த பீமராவும் நீங்களும் பீச்சில உட்கார்ந்து கடலைப்பட்டாணியை தின்னுக்கிட்டு எவ்வளவு சொல்லியிருக்கீங்க. மோகன சுந்தரம் கம்பெனி முதலாளியாய் பணக்கார ராணிங்க சுண்ணதெல்லாம் சுட்டு போற மாதிரி போயிடுச்சு. இந்த வாங்க, இதெல்லாம் போஜராஜா சிம்மாசனம். பீமராவ் சார், நீர் இதே நிலைமையில இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. உம்மோட புத்தி. எது? உம்மோட குறும்புத்தனமான புத்தின்னு. ஏன் நான் உள்ளது சொல்றதுனாலயா? அது கிடக்கு. நீங்க பெரிய முதலாளியானதுக்கு காரணம் உங்க புத்திங்கிறீங்களா? ஓய், என்ன இது வர இப்படி பேச ஆரம்பிச்சு? நான் எப்போ இப்படித்தான் பேசுவேன். ஆனா இப்போ பேசுறதுக்கு காரணம் இருக்குங்கிறேன். சைடு பிசினஸ் ஆரம்பிச்சுட்டேன். சைடு பிசினஸா? யோ, அந்த பிசினஸ்ல நம்மையும் சேர்த்துக்க. அதனாலதான் சொல்லல, 1/2 மாசமா நடக்கிறது.
என்னையா பிசினஸ்? என்ன பிசினஸ்? மோகன சுந்தரம் மாங்காய் தேங்காய் பட்டாணி சுந்தரம். என்னையா வளர்றீரு? உண்மையை சொல்றேன் சார். பீச்ல நம்ம கம்பெனி பேரை சொல்லி பணக்காரங்க நம்ம கிட்ட லேவாதேவி பண்றவங்க கிட்ட பிசினஸ் பண்றேன். சாயந்தரம் 5 மணில இருந்து 8 மணி வரைக்கும் 5 ரூபா பிசினஸ் பண்றேன். 2 ரூபாய் லாபம். பணமும் கொடுத்து ஊக்கமும் கொடுத்தது தம்பி பூபதி 1500 ரூபாய் கொடுத்துருக்காரு. சைபருக்கு நோ வேல்யூ. சரிதான் போயா. சரி. பூபதி எல்லாத்தையும் தான் ஏமாத்தணும். ஆமா, காலேஜ் பெண்களும் காலாகாலத்தில் கல்யாணமும் அப்படிங்கறத பத்தி ஒரு கதை ஒண்ணு எழுதியிருக்கேன். சொல்லட்டுமா? கேட்டாதீங்கப்பா. ஏம்மா? அப்பா, எங்க காலேஜ்ல ஒரு பாட்டு போட்டி. அதுக்கு புது டைப்பா ஒரு பாட்டு வேணும்னு இந்த பூபதியை கேட்டு 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 என் வாய் புளிச்சு போச்சு. மாமா, அது என்னுடைய தப்பிடம் இல்ல. நம்ம பாப்பா அடிக்கடி சமயக்கட்டுக்கு போய் புளிய தின்னு 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 அது வாய் புளிச்சு போச்சு. ஏமா, அதுக்கு நானே ஜவாப்தாரி. புளிப்பா, இந்த பூபதி விஷயம் எல்லாம் பிள்ளையார் கல்யாணம் மாதிரிதான். பூபதி விஷயம்னு ஏன் பிரிச்சு சொல்ற? நம்ம விஷயம்னு சேர்த்து சொல்லமா? மாமா என்ன கோச்சுக்க பெரிய மனுஷன் கோச்சுக்க மாட்டா. அதிக பிரசனம் பண்ணாதுடா. அவனை சொல்லி குத்தம் இல்லம்மா. அவங்க அப்பனை உரிச்சுக்கிட்டு வந்திருக்கான் இவன். அவங்கிட்ட வேற ஒண்ணும் எதிர்பார்க்க முடியாது. மாமா, என்ன எல்லாரும் மாமா மாதிரியே இருக்கான்னு சொல்றாங்க. நீங்க என்ன அப்பனை உரிச்சுக்கிட்டு வந்து பிறந்திருக்காரா? இப்ப ஏன் மாமா சலிச்சுக்கிட்டு பேசுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஏண்டா அப்ப பூபதி, வேற என்னடா கேட்டாங்கன்னா என்ன வேணும் மாமா? கேளுங்க, குடுக்குறேன். பெரிய பேங்கர் இல்ல இவரு. வேற என்ன வேணும்னாலும் கொடுப்பாரு அவன் இவரு. வர்றா குழந்தை ஏதோ ஒரு 2 பாட்டு கேக்குது, அதை சொல்லி கொடுக்க யோகிதை இல்ல உனக்கு. என்னமோ பேசிக்கிட்டே வரிய. மாமா, இப்ப என்ன வேணும்னு கேளுங்க. என்னமா வேணும்? அதான்ப்பா பாட்டு. அதான்டா பாட்டு. பாட்டா? பாட்டு வேணுமா? ஒரு பாட்டு வேணுமா? பாட்டு வேணுமா? ஒரு பாட்டு வேணுமா? உனக்கு ஒரு பாட்டு வேணுமா? நாட்டுக்கு சுதந்திரம் வந்த அந்த நல்ல நாளை புகழ்ந்தொரு பாட்டு வேணுமா? ஒரு பாட்டு வேணுமா? நாட்டுக்கு சுதந்திரம் வந்த அந்த நல்ல நாளை புகழ்ந்தொரு பாட்டு வேணுமா? ஒரு பாட்டு வேணுமா? வீட்டின் குழந்தையும் பாடும் கவிவேந்தன பாரதி பாட்டு வேணுமா? வீட்டின் குழந்தையும் பாடும் கவிவேந்தன பாரதி பாட்டு வேணுமா? நாட்டு படத்தில் வரும் மெட்டில் வடநாட்டு படத்தில் வரும் மெட்டில் நமது நல்ல தமிழை புகுத்தி சொல்லை தரும் சினிமா பாட்டு வேணுமா? பாட்டு வேணுமா? ஒரு பாட்டு வேணுமா? உனக்கு ஒரு பாட்டு வேணுமா? கத்தியின்றி ரத்தமின்றி போதில் வெற்றி கண்ட மகான் காந்தி மீது பாட்டு வேணுமா? கத்தியின்றி ரத்தமின்றி போதில் வெற்றி கண்ட மகான் காந்தி மீது பாட்டு வேணுமா? சத்தியமே ஜெயம் தரும் எழுந்தே, சத்தியமே ஜெயம் தரும் எழுந்தே, பறை சாத்துகின்ற ஜபகரை போட்டி புகழ ஒரு பாட்டு வேணுமா? பாட்டாளி மக்கள் இந்த நாளில் படும் பாட்டை விளக்க ஒரு பாட்டு வேணுமா? பாட்டாளி மக்கள் இந்த நாளில் படும் பாட்டை விளக்க ஒரு பாட்டு வேணுமா? மோட்டார் பீச்சுக்கு போகும், மோட்டார் பீச்சுக்கு போகும் அந்த முதலாளிமார்களுக்கு பாட்டு வேணுமா? பாட்டு வேணுமா? ஞானம் பிறந்த தமிழ்நாட்டில் ஞானம் பிறந்த தமிழ்நாட்டில் இன்று நாத்திகம் வந்ததற்கு பாட்டு வேணுமா? ஞானம் பிறந்த தமிழ்நாட்டில், ஞானம் பிறந்த தமிழ்நாட்டில் இன்று நாத்திகம் வந்ததற்கு பாட்டு வேணுமா? வான்மழை வறண்டது போலே, வான்மழை வறண்டது போலே நல்ல வைதீகம் கெட்டதற்கு பாட்டு வேணுமா? பாட்டு வேணுமா? ஒரு பாட்டு வேணுமா?
உனக்கு ஒரு பாட்டு வேணுமா? மாமா இதுல எந்த பாட்டு வேணும் சொல்லுங்க. அப்பா இதுல எதுவுமே வேண்டாப்பா. எதுவுமே வேணாமா? எவ்வளவு விஷயங்கள் இருக்குது பாப்பம்மா. நீங்க சொல்றது எப்படி இருக்குதுன்னா, சில பேர் காப்பி ஹோட்டல்ல போய் சம்பமா உட்காந்துட்டு ஏப்பா என்ன இருக்குது அப்படிமா, உடனே இந்த சப்பளிக்கு இருக்கான் பாருங்க, அவன் உடனே பாட ஆரம்பிப்பான். பாதாம் அல்வா, பர்மா லட்டு, பம்பாய் ஜில்பா, கல்கத்தா புல்லா, டொமேட்டோ ஜாம், அசாமிக்கு பான், கில்லி தெற்பார், மெட்ராஸ் முறுக்கு, கண்ணாட பார்த்து வாங்கி பார்த்து தின்னு பார்த்து மூச்சு விடாம 3 நிமிடம் ஒப்பிச்சு அப்புறம் அதெல்லாம் வேண்டாம்ப்பா 2 போண்டா சாம்பார் அந்த மாதிரி இருக்கு பாப்பாமா நீங்க சொல்றது. மாமா காலேஜ் பாட்டு போட்டிக்கு தகுந்த பாட்டு, நம்ம பாப்பாவுக்கு ரொம்பவும் பிடித்தமான பாட்டு. நாளை காலையில காபி சாப்பிட்டு உட்காந்து பாட்டை கட்டி கையில குடுத்துக்கிட்டு தான் மறுவேலை. நீ சும்மா இருமா, உனக்கு பாட்டு வாத்தியார் தானே வேணும். இந்த பாரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாட்டு வாத்தியார் வேணும் அப்படின்னு சொல்லி பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. இவன் நாளைக்கு பாட்டு சொல்லி கொடுத்தா சரி, இல்ல அவன் சொல்லி கொடுக்கவே வேண்டாம். தேவை வீணை கற்று தர வல்லவோ நல்ல விதூஷினி வேணுமாம்ல. முக்கியமாக நற்குணம், நல்ல கௌரவமான குடும்பங்களில் பழக்கம், நன்னடத்தை முதலியவைகளை குறித்து சர்டிபிகேட்டுகளுடன் அடியில் கண்ட அட்ரஸில் நேரில் பேட்டி காணவும். திரு எம்.எஸ். சுந்தர முதலியார். இந்த சுந்தர முதலியார் தெரியுமாமா? மோகன சுந்தரம்னு பெரிய கம்பெனி, அதுக்கு அவர் முதலாளி. பெரிய புள்ளி, சுத்தமான மனுஷன். பொண்டாட்டி செத்து 3 வருஷம் ஆச்சு. பொண்ணுக்காக 2ஆம் தரம் வேண்டான்னு இப்படியே காலத்தை தள்ளிட்டு இருக்காரு. அந்த சுறா மீனுக்கு தூண்டி போட போற? ஆமா அதேதான். ஏண்டி லீலா, முக்கியமா குணம், கௌரவம், நல்ல நடத்தை இதெல்லாம் இருக்கணும்னு கேக்குறாங்களே, இதுல எதிரி இருக்கு நம்ம கிட்ட? இல்ல குணம் என்ன இருக்குதுன்னு சொல்லி சர்டிபிகேட் கேக்குறாங்களே, எங்க போறது, யார் கொடுப்பாங்க? எங்கேயும் போக வேணாம், யாரும் கொடுக்க வேணாம், நம்மளே செய்யறது, தயார் பண்றது, கொண்டு போய் காட்டுறது. ஓ நீயா? கொழுந்தனார் பகதூர் சீதாராமன் அவர்களா? வாங்க. மகா புத்திசாலி அண்ணி. பாப்பா சீதாராமா. சரி, எப்படியோ கண்டுபிடிச்சிட்ட. எங்க வந்த? அண்ணிய பார்க்கத்தான். என்ன பார்க்க உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா? வெக்கத்தெல்லாம் ஒரு பக்கத்துல வச்சுட்டு மான மரியாதை எல்லாம் மூட்டை வெட்டி மூலையில போட்டுதான் உன்னை பார்க்க வந்தேன். அதையே அவ்வளவு கிரமம்? நீ எதுக்கா இந்த தசாதாரம் எடுத்திருக்க? ஆல் ஃபார் மணி, எல்லாம் பணத்துக்காகத்தான். இன்னைக்கு என்ன கட்டி போட்டு அடிச்சா கூட காலனா கிடையாது. ஐயா வந்த லக்னம் அப்படி இருக்கு. பொருளாதார நெருக்கடி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு எனக்கு தெரியும். இருந்தாலும் 10 இடத்துல 5 தள்ளு கம்முன்னு போயிடுறேன். இல்ல லீலாவதி லீலா வினோதம் லாரலப்பா வர்ணமெட்ல பாட்டு போட்டு தெருவா பாரு ஊரெல்லாம் சிரிக்க வச்சு கொடுங்க. இங்க இருக்கிற சாமான்ல எதையாவது எடுத்துட்டு போய் மார்வாடி கடையில வச்சு. இது எவனுக்கு வாடகை பாக்கியம்? இன்னும் அந்த பழைய புத்தி ஒண்ணு விட்டு போகலையே. இப்படி பண்ணித்தாலும் எங்க அண்ணன் ஜெயில இருக்கான். அந்த குப்பை ஏண்டா கலர் ரசித்தாராமா? லீலா அவ ஒரு விடா கண்ட, நான் ஒரு கொடாமண்டி. வந்துட்டான், இன்னைக்கு கொடுத்து அனுப்பு. பாப்பா இது என்ன பாட்டு கத்துக்கிற அழகா? நீ பாட்டு பாடு, எனக்கு எல்லாம் காது கேட்கும். காது கேக்குமா? கேட்காதுன்னு சொல்லல. ஸ்ருதி இங்க, நீ அங்க, எப்படி சுருதி சேரும்? இப்படி வந்து உட்காரமா. இப்பதான் நல்ல பொண்ணு. இன்னும் கொஞ்சம் கிட்ட மாட்டியா? சரி நான் போறேன் வெளியில. இது போறோம். கண்ணான கண்மணி காதல் தரும் ஜோதினி, காணும் நிலவு நீ காணாத கௌனியே. கண்ணான கண்மணி காதல் தரும் ஜோதினி, காணும் நிலவு நீ காணாத கௌனியே. கண்ணான கண்மணி என்னும் ஆசை மேவும் இதய மோகினி, இதய மோகினி.
వేణు ఆశమేవు గిదయ మోహిని గిదయ మోహిని వినోదముదిని వీణை நாதமே வினோதமுதினி வீணை நாதமே என்னாளு எங்கள் மனோகுலாதவாகினி கண்ணான கண்மணி காதல் தரும் ஜோதினி காணும் நிலவினி காணாதே கௌனியே கண்ணான கண்மணி எழுதாத ஓவியமே ஏடரியா காவியமே தழுவாத பூங்கொடியே తవికిదన్నావినీయే చెలాకు కళ్ళు చందే నాకు సొల్లు మాలకు పొల్నిల్ వడివాకు మేని చెలాకు కళ్ళు చందే నాకు సొల్లు మాలకు పొల్నిల్ వడివాకు మేని మేలాకు బాలిబు శిఖిరదాను மேலாகு மாலிபு செய்கின்றதானோ ஆகா ஆகா அருமையில் சொல்வேன் அன்பாகு எழுத மனோ உல்லாசவாகினே கண்ணான கண்மணி காதல் தரும் ஜோதினி காணும் நில ஏ தாயே வரதாய எந்த ஹிருதய கமல தகும் ஏ தாயே வரதா எந்த ஹிருதய கமல தங்கும் மரமாதுரி மதமதுகரி மங்கள மதனாரி மனோகரி மமவத ரிதனி பதனி பம கம பா கம பதனி பகம பனி தாரு ராதுரா ரிதனி பதனி பம கம பாரவ பாரவ கம பதனி பகம பத்தாடே மா பாபா வத்தாடே உனக்கு பின்னால வத்தாடே உனக்கு கணக்கா உங்க அப்பா பவமால சுடடு மாட்டோ பரார விருதமுலகு நீ நாமா ரூபமுலகு நித்யஜய மங்களம் இதுக்கு பேரு கடம்பப்பான்னு பேரு. என்னப்பா உங்க அப்பா கதம்பப்பா. இந்த கதம்பத்தை உங்க காலேஜ் கொண்டாட்டத்துல நீ பாடின கிளாப்ஸ் மேல கிளாப்ஸ் பொறிஞ்சு கட்டடம் இடிஞ்சு விழுந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் உனக்கு தான் கிடைக்கும். இந்த காலமே கதம்ப காலமா தான் போயிடுது. இந்த பாரு ரேடியோவுல கதம்ப நிகழ்ச்சி, ஹோட்டல்ல போய் பாரு சாப்பாடு கதம்பம், ரேஷன் அரிசி அரிசி கதம்பம், பொம்பளைங்க தலையில புஷ்பம் கதம்பம், டிரெஸ் கதம்பம் 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 எல்லாம் கதம்ப காலம். கதம்பத்துக்கே ஒரு தனி வேல்யூ. வாங்கம்மா. என்னப்ப பூபதி என்ன ஏகத்தாரா பிரசங்கம் பண்ற? ஏமாமா பிரசங்கம் அதிகமா இருக்கு? கட்டாயம் அதிக பிரசங்கம் தான். வேணும்னா கொஞ்சம் குறைச்சிடுறேன் மாமா. ஏம்மா கொஞ்சம் தள்ளி உட்காரேன். மாமா என்ன மாமா நீங்களே இப்படி சொல்றீங்க? என்னடா பாட்டு கத்துக்கிற பொண்ணு ஸ்ருதியில சேர்ந்து உட்கார வேண்டாமா? இல்லாட்ட ஸ்ருதி எப்படி மாமா சேரும்? அதுதான் மூடா வாயே, ஸ்ருதியோட சேர்ந்து உட்காரணுமாமில்ல. அது என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தியே, அது என்ன? ஓ நீங்க இப்பதான் வரீங்களா? மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். இந்த கதம்ப பாங்கிறது நான் இப்போ வந்தேன். நீ வத்தாடே மாபாவா அப்படின்னு பாடிட்டு இருந்த பாடுறா. அப்பவே வந்துட்டு இருக்க. பலே 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 பலே. நான் வஸ்தாடே நாபா வாங்கும் போது அதுக்கு சரியா நீங்க வந்துட்டு இருக்கேன். இத கண்டுபிடிக்க தெரியல. நீ துப்பறிவு தொழில நுழைஞ்சி தேசத்து வளர நிமித்திட போற. மாமா அது வேற விஷயம் மாமா. பாடுறா உன் புத்தியும் வர வர கதம்பமா தாண்டா போகுது. கொண்டாடா. சரிங்க. ஜெயஹிந்த். ஜெயஹிந்த். உட்காருங்க. பரவாயில்ல இருக்கட்டும் சார். மிஸ்டர் கோபால்சாமி
கண்டிப்பா இதுதான் முதல் தடவை, இதுதான் கடைசி தடவை, இனிமே மன்னிக்க முடியாதுன்னு பட்டு கத்திரிச்ச மாதிரி சொல்லிவிட்டார் மிஸ்டர் சுந்தரமூலியா. ஆறு மிஸ்டர் சுந்தரமூலியா, ஒன்னால எங்க 2 பேருக்குள்ள பெரிய மனஸ்தாபம் வர இருந்தது தெரியுமா? ஆறால ஒன்னால. தேங்க்ஸ். என்ன தேங்க்ஸ்? மோகன சுந்தர கம்பெனி மோசம் தானே பப்ளிசிட்டி ஆகும். என்னதான் கஷ்டம் வந்தாலும் கம்பெனி பணத்தை கையாடுறதுங்கிறது மகா தப்பு. என்ன தப்பு? மகா தப்புன்னு. சார், தப்புன்னு ஒத்துக்கிட்டு அதோட விட்டுடுங்க சார். மோசங்கத்தை பத்தி பேசுறதுன்னா அது பேச்சே வேற. 9 வருஷமா நான் உழைச்ச உழைப்புக்கு இத காதோட காது வச்ச மாதிரி நீங்க கணக்குல எழுதிக்கிட்டு கை தூக்கி விடலாம், கைகொட்டி சிரிக்க வைக்கிறீங்க. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் சார். அவ்வளவுதானே? ஜெய்ஹிந்த். வரலாம். இந்த ஏமாத்த விஷயம் தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கிறது இல்ல. ஆமா, நீ பாப்பா, நான் ஏமாத்துற, நீ ஏமாந்துன்ற அப்படிங்கிற நினைப்பா? ஆமா, நான் பாப்பா தான். நீ ஏமாத்துறத ஏமாத்துற, நானும் சந்தோஷமா ஏமாந்துன்னு இருக்கு. அப்புறம் என்ன? அப்பாடு கதம்பப்பான்னு சொல்லி. அதுவா? பாவம், கள்ளங்கப்படம் இல்லாதவர். நீ சொன்னத கம்ப்ளீட்டா நம்பிட்டார். ஆமா, நம்ம கற்பனை அவ்வளவு அற்புதம், நம்ம நடிப்பு அவ்வளவு நேச்சுரல். அதனால எப்படியோ ஏமாத்திட்டேன். ஆனா இந்த ஏமாத்துற விஷயம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கிறது இல்ல. அம்பிட்டுக்கிற விஷயம் தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கிறது இல்ல. தப்பிதமே செய்யக்கூடாது, செஞ்சிட்டோம் எப்படியோ தப்பிச்சுக்கணும். அம்பிட்டுக்கிறவங்க அன்பிட் ஃபெலோ. இல்ல, தப்ப ஒப்புத்துக்கணும், அப்புறம் திருத்திக்கணும். அவங்கதான் ஆம்பளை. ஆமா, கரெக்ட். தப்ப ஒப்புத்துக்கிறவங்க ஆம்பளை, தப்ப மறைக்கிறவங்க பொம்பளை. ஆமா ஆமா, கரெக்ட். அப்படி இல்ல, அப்படி அர்த்தம் இல்ல பூபதி. நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கேளு. அப்படி இல்ல பூபதி. தப்பு ஒப்புத்துக்காத, அப்புறம் ஆம்பளை ஆயிடுவேன். தப்ப மறை. நான் சொல்றது கேளு. என்னால முடியாது. தம்பி, நான் சொல்றது கேளு. தம்பி, தம்பி, தப்பு ஒப்புத்தி. அப்படி இல்ல, உங்ககிட்ட சொல்ற விஷயம் இல்ல. பாப்பா அம்மா உங்களை தேடிக்கிட்டு சாபரமா வந்திருக்காங்க. பேப்பர் அம்மா ஃப்ரெண்ட்ஸ்ல மதர்ல பின்னாடி 2 பேரும் வந்திருக்காங்க. பேப்பர் அம்மா பாட்டு வாத்தியார் வேணும்னு பேப்பர்ல போட்டுருந்தானே. அதுவா? எப்படி இருக்காங்க? எப்படியா? அழகா இருக்காங்க தம்பி. எத்தனை வயசு இருக்கும்? 50க்கு மேல தானே? 50க்கு மேல இருந்தாலும் 30 வரைக்கும். இன்னும் அவங்க குழந்தைய அதுவும் கூட வந்திருக்கு. குழந்தையோட வந்திருக்காங்க. இல்ல அக்கான்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு? அதுக்கு 20க்குள்ள 22க்கு மேல இருக்காது. ஓஹோ, சரி சரி. ஆபீஸ்க்கு மாமாவுக்கு ஒரு போன் பண்ணிட்டு வா. என்ன தம்பி, மாமாவுக்கு போன் பண்ணா நான் வந்து சொல்லுவேன். சரி, நீ போய் அவங்கள கூட்டிட்டு வா. நான் அதுக்குள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் போய் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாத்துட்டு வந்துடுறேன். அம்மா நமஸ்காரம். அக்காடி உட்காருங்க, உட்காருங்கம்மா. நின்னுட்டா பாக்குறீங்க, உட்காந்துக்கிட்டு பாருங்க. நீங்க பாக்குறது எப்படி இருக்குதுன்னா, எப்படி இருக்கு? பட்டிக்காட்டா முட்டாய் கடையை பாக்குறாப்புல இருக்கு. நாங்களும் பங்களாவெல்லாம் பாத்துருக்கோம். ஆமா, பாத்துருப்பீங்க. வெளியே இந்தாங்க, அவங்க கிட்ட கூட எப்படி பேசுறீங்க? எப்படி பேச, யாருகிட்ட எப்படி பேசுறதுன்றது எனக்கு தெரியாது. நீ கல்வி கறி ஓடி டிங்கி. உட்காருங்க உட்காருங்க. அப்பமோ அப்பம்மா பேப்பர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். நீங்க பாட்டு படிக்க வேண்டியது இந்த பிள்ளைக்கு தான். என்ன தம்பி நீ ஒண்ணு, இது தம்பி ஐயாவுக்கு தங்காச்சி மகன். தம்பிக்கிட்ட பாப்பாவை கொடுத்து அப்படி போய் இல்லை தம்பி. அடுத்த மாசம் கண்ணாலத்துக்கு அப்புறம் நாமெல்லாம் அவரைக்காலாம் போய் சுத்தி சொல்ல போறோம். என்ன அவரைக்காவா? ஆமா தம்பி, நீங்க தான் சொல்லுவீங்க. ஓ, அமெரிக்காவா? அதானே சொன்னேன். சுப்பண்ணா, நம்ம குடும்ப சமாச்சாரத்தையே கூப்பிடுக்கிறிய. இன்னும் என்ன தம்பி, நாம யாரு எதுக்கு எப்படி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சுப்பண்ணா, பாப்பா உட்கார், உட்காருங்க. உங்க பேரு? உங்க ஊர் எது? முதலியார் வந்துருட்டுமே முழு விவரம். அம்மா, நீங்க சொல்றது எப்படி இருக்குதுன்னா, இந்த கால் சோம்பேறு அரை சோம்பேறு கதையா இருக்கு. முதலியார் வந்தா மறுபடியும் சொல்லும் போது தவிர இப்படி சொல்றீங்க. இது பாருங்க, தம்பிதான் முதலியாருக்கு மகன் மருமகன் எல்லாம்.
இந்த வாழை ஆனாத்தான் அந்த தலை ஆளும். இந்த மாமாவுக்கு தரேன். வாங்க மாமா, உட்காருங்க உட்காருங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. மாமா, இவங்கதான் மிஸ் லீலாகுமாரி. மாமா, பாட்டு வாத்தியார் வேணும்னு பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருந்தோமே, தெரியும்டா? அதுக்காக வந்திருக்காங்க. இவங்கதான் இசை குயில் கான கந்தர்வம் மிஸ் லீலாகுமாரி. அது நான் இல்லைங்க, அதானே கேட்டேன். என் பொண்ணு. ஓஹோ, நீங்க பேப்பர்ல கேட்டிருந்த சட்பேட்டு அது இது எல்லாம் கொண்டாந்து இருக்காங்க. என்னடா அதாங்க சேர்ப்பட்டு. இல்ல மாமா, சர்டிபிகேட். ஆமா, அதான் அதான். அப்போ உங்க வீட்டுக்காரர் இப்போ எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது போல இருக்கு. தெரிஞ்சாலும் சொல்லக்கூடாதுங்க, அது ஒரு பெரிய தர்ம சங்கடம். தர்ம சங்கடம் மீன்ஸ் மிஸ்டரி மீன்ஸ் மர்மம். உங்க குடும்பத்துல உங்களுக்கு வேலை கிடைச்சி உண்மை பழகிற காலத்துல உள்ள வெளியாகுது, உள்ளது உள்ளபடி தெரியுது. மிஸ்டரி புரிஞ்சா ஹிஸ்டரி தானா தெரியுது. நாங்க அகதிங்க. கோட்டைய போல ஒரு வீட்டுல குடியிருக்க இடம் கொடுத்து நாயை போல ஆதரிக்கிறவங்க கிட்ட நாங்க நாயை போல நடந்துக்க தயாருங்க. வேலை என்னமோ கொடுக்குறேன், ஆனா வீட்டுல இடம் கேட்கறீங்களே. வீட்டுல இடம் கொடுக்கலன்னா நாங்க வேலைக்கு ஒப்புக்கிற இஷ்டம் இல்லைங்க, ஊரோட போய் இருந்துக்கிறோம். ஏன் வெளிய வீடு கிடைக்காதுன்னா ரெண்ட் கண்ட்ரோலுக்கு எழுதினா சீக்கிரம். அது இல்லைங்க, அது வேற விஷயம். வேற விஷயம். அகைன் மிஸ்டரி, மர்மம். என்ன மிஸ் லீலாகுமாரி வாயே திறக்க காணாமே? திறப்பாங்க. காப்பி இருக்கு பாருங்க. அப்ப சுப்பண்ணா, அவ 4 பேரு ஆம்பளைங்க இருந்தா அது நடுவுல பேச மாட்டாங்க. தனியா இருந்தா ஊரா வாய். இந்த சர்டிபிகேட்டுகள் எல்லாம் பார்த்ததுல என் மனசுல ஒரு பிடிமானம் விழுந்து. பிடிமானமா அபிமானமா மாமா? அட, 2 மானமும் ஒன்னேதான்டா. ஆனா சொந்த மானத்தை விட்டுறாதீங்க. இந்த சுந்தர முதலியார் மனசுல சுலபமா பிடிமானம் விழாது. விழுந்துட்டுது, சுலபமா எழுந்திருக்காது. வேண்டா, இத பாருங்க, மாசம் 60 ரூபாய் சம்பளம் கொடுக்கலாம். ஆமா, அவங்க இடம் கொடுத்தா பொறுமை தானே கெஞ்சுறாங்க. சம்பளத்துக்கும் வாடகைக்கும் சரியா போச்சுங்க. சரி விடுவாங்க, வேற வழி இல்ல. ஆமாங்க, தம்பி சொன்னதுதானுங்க. அப்போ இன்னைக்கே வந்துடலாமே. சரிங்க, நாங்க போயிட்டு வர்றோங்க. சுப்பண்ணா, இவங்களை கீழே கூட்டிக்கிட்டு போய் அந்த ரூம் தம்பி ரூம், அதுவும் பின்கட்டுல பாட்டி ரூம், அதுகளை காட்டு, நான் வந்துடுறேன். அம்மா வாங்க. சரிதான், ஏஞ்சி வாங்கம்மா. நாங்க போயிட்டு வர்றோங்க. சரி. அந்த சர்டிபிகேட் எல்லாம் தர்றீங்களா? ஏன் எங்கிட்ட இருக்கட்டுமே? இல்ல, அது எங்களுக்கு கொஞ்சம் தேவை. வேற எங்கேயாவது சான்ஸ் பாப்பாங்க போல இருக்கு. நீங்க ரூம் எல்லாம் போய் பாருங்க, நானே வந்து தரேன். ஏமாமா, சர்டிபிகேட்களை கொடுத்தா அப்படியே போயிடுவாங்கிற பயமா? அதான் போடா. அப்பா, ஏம்மா? எனக்கு பாட்டு வேண்டாமப்பா. என்னது பாட்டு வேண்டாமா? என்னம்மா விளையாடுற? என்ன பாப்பா, யாருக்காக பயப்படுற? எனக்காக தான். நீங்கள் 2 பேரும் என் 2 கண்கள். இத பாருமா பாப்பா, நீ ஒத்து எனக்கு 2 கண்ணுமா? இல்லையப்பா, என் 2 கண்களுக்கும் இடம் நேராதிருக்க வேண்டும் என்றால் இவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாமப்பா. பாப்பா, நீ ஒரு பழைய டைப்பு. உங்க அம்மா கூட இப்படி பயப்பட்டது இல்லையே. நீ படிச்சவோ காலேஜ் கேர்ள், அமெரிக்காவுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு பிளான் வேற போட்டு இருக்கு. அங்கே எத்தனையோ வித ஆண் பெண்களோட எல்லாம் எப்படி எப்படியோ பழகணும். கேவலம் ஒரு வேலைக்காரியிடமா இப்படி எல்லாம் பயப்படுறது? ஆமா,
எங்களெல்லாம் எவ்வளவு மட்டமா நினைச்சுட்டேன். அப்படி இல்லப்பா. இத பாரு, இந்த ரெக்கார்ட் எல்லாம் படிச்சு பார்த்தேம்மா. பாவம் அகதிகள், அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்மா. மாமா அதெல்லாம் கட்சா. அவங்க சிலோன்ல இருந்து வரல, எங்கே சலூன்ல இருந்து வந்திருக்காங்க. ப்ளீஸ் பி கேர்ஃபுல். துப்பு தொலைக்கியாச்சு.